200 தொகுதியிலே வெல்வோம், 234 தொகுதியிலே வெல்வோம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. புரட்சித் தலைவர் எடப்பாடி அவருடைய தலைமையிலே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே தமிழ்நாட்டிலே ஆகவேதான் இன்னைக்கு திமுக கூட்டணியில சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது, திமுக கூட்டணியில நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு புரட்சித் தலைவர் எடப்பாடி அவருடைய தலைமையிலே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு கூட்டணி அமைத்து, டெல்லியிலே மோடிஜியுடைய தலைமையிலே கூட்டணி அமைத்து, இங்கே கூட்டணி புரட்சித் தலைவர் எடப்பாடி அவருடைய தலைமையிலே அமைத்திருக்கிறோம் என்று சொன்னால், திமுக நடுநடுங்கி போய் திமுக கூட்டணியிலே நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கம் வந்தா என்ன ஆகும் உங்களுக்கு தெரியுங்க. என்ன சேதாரம் நீங்கள் தான் கணக்கு பார்க்கணும். இப்பதான் ஆர்வம் இருக்கு, எத்தனை லிட்டர் அளவுன்னு தெரியல நிலநடுக்கம். அதுல யாரு தலைப்பா யாரு இருப்பாருன்னு தெரியல. அதான் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. இது முதல் ஆப்பு திமுக கூட்டணி. நம்மளை பார்த்து ஏராளமா பேசுறவங்களுக்கு கடவுள் ஒருத்தருக்கு அல்ல, மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது கட்சி அல்ல, மனித புனிதரால் உருவாக்கிய ஒரு மாபெரும் நீரோட்டம் உள்ள இந்த மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கிற இயக்கம். இயங்கிக் கொண்டே இருக்கும். இந்த இயக்கத்தை எந்த பொம்பனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. 1000 தடவை சொல்லியிருக்கோம், 1,00,000 தடவை சொல்லியிருக்கோம், கோடி தடவை சொல்லியிருக்கோம். புரட்சித் தலைவர் எடப்பாடியார் இந்த பாராளுமன்ற மாமணியாக இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற அவதார புருஷர் புரட்சித் தலைவர் எடப்பாடி. அவர் சொன்னார், நாங்கள் வலிமையான கூட்டணி அமைப்போம். ஏழகம் பேசினார்கள், ஏழைகள் பேசினார்கள். எத்தனை பேர் அவரை குறைத்து மதிப்பிட்டார்கள், எத்தனை விமர்சனங்களை முன்வைத்தார்கள். அத்தனை பேர்களுக்கும் சௌகரி கொடுத்திருக்கிற வகையிலே இன்னும் மக்கள் நலனுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைதி காட்டிய சாமானியர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் தமிழக